ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பதி திருமலா ஃப்ரீ தரிசனம் ஆஃப்டர் லாக்டவுன். எங்களோட இந்த பயணத்தில் நீங்களும் கலந்துக்கலாம் வாங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து திருப்பதிக்கு நாங்கள் பஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டோம். பிகாஸ் இந்த கோவிட் டைம் காலங்களில் திருப்பதிக்கு அதிகமாக பஸ் கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி மாறி மாறி போனாலும் அங்கே நைட் டைமில் பஸ் சரியாக கிடைக்கிறதில்ல. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா கார் இருந்தால் கார் ஓகே, பட் பஸ்ஸில் போகிறீங்கன்னா முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு வே. நீங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா திருப்பதிக்கு போனோன்னு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை திருமலை ஏழுமலையான் தரிசனத்துக்கான டோக்கன் வாங்குறது தான். அந்த டோக்கன் திருப்பதியில் இருக்க பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் கொடுக்குறாங்க. அண்டு ஃப்ரீ தரிசனத்துக்கான டோக்கன் வாங்கும்போது நம்ம கையில் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா கவுண்டரில் கேட்பாங்க. நாங்கள் வெட்னஸ்டே மார்னிங் போனோம். அண்டு எங்களுக்கு தரிசனத்துக்கான டைம் ஃப்ரைடே நைட் 9 o'clock தான். ஸோ அதுக்கு முன்னாடி போனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் போன முதல் நாள் திருப்பதியிலே இந்த ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு அண்ட் அங்கே லக்கேஜ் வச்சுட்டு அன்றைக்கி மார்னிங் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே இருக்க இம்பார்ட்டண்ட்டான கோயிலெலாம் போக பிளான் பண்ணோம். நாங்கள் போன முதல் கோயில் கோவிந்த ராஜபுரம் தான். ஸோ இந்த கோயில் திருப்பதிலேருந்து 800 மீட்டரில் தான் இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ரூம் எடுத்து தங்கியிருந்தீங்கன்னா நடந்தே வந்துடலாம், ஆட்டோலலாம் வர தேவையில்லை. அண்டு என்ட்ரன்ஸில் இருக்க ராஜகோபுரம் வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டு கோயில் உள்ளே போகிறதுக்கு மொபைல் அலோடு கிடையாது. மொபைலுக்கான ஃப்ரீ கவுண்டர்லாம் இங்கே இருக்குது, நம்ம இங்கேயே கொடுத்துட்டு போயிடணும். நான் கோவிந்தராஜபுரம் டெம்பிளுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். உள்ள கோயில் வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி ஆர்கிடெக்சரும் சூப்பராக இருந்தது, தரிசனமும் அமோகமாக இருந்தது. நீங்கள் திருப்பதிக்கு வந்தீங்கன்னா கோவிந்தராஜபுரம் டெம்பிள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், கோயில் வேறு லெவலில் இருக்கும். அண்டு செகண்டாக நாங்கள் போன டெம்பிள் இஸ்கான் டெம்பிள். இஸ்கான் டெம்பிள் இந்தியாவில் நிறைய இடத்துல இந்த கோயில் இருக்குது. பட் திருப்பதியில் இருக்க இஸ்கான் டெம்பிளோட ஆர்கிடெக்சர் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. டெம்பிள் உள்ள கண்ணன் ராதா சமேதனா அவங்களோட தோழிகளோடு நம்மளுக்கு காட்சியளிக்கிறாங்க. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் திருப்பதிக்கு வந்து இஸ்கான் டெம்பிள் பார்க்கணுன்னா திருப்பதிக்கு வரும்போது கண்டிப்பாக இஸ்கான் டெம்பிள் வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து நாங்கள் போன டெம்பிள் ஸ்ரீ கபிலீஸ்வரர் டெம்பிள். கபிலீஸ்வரர் டெம்பிள் திருப்பதியிலேருந்து திருமலையில் போகிற வழியில் 3.6 கிலோமீட்டரில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் திருமலைக்கு போகிறவங்க கபிலி தீர்த்தம் வந்து குளிச்சுட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த மலையிலேருந்து வர அந்த வாட்டர் தான் நம்ம கபிலி தீர்த்தம்னு சொல்லணும். பட் இப்போ கோவிட் டைம் காலங்கிறதுனால கபிலி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு யாருக்கும் அலோடு இல்லை. இங்கே தரிசனத்துக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. பட் அந்த மலையும் அந்த ஃபால்ஸும் பார்க்கவே வேறு லெவலில் இருந்தது. அண்டு கபிலி தீர்த்தத்துக்கு அப்புறம் நாங்கள் போன டெம்பிள் அலமேல மங்காபுரம் டெம்பிள் தான். திருமலை திருப்பதியிலே திருமலையில் இருக்க வெங்கடாஜலபதி சாமிக்கு அப்புறம் ரொம்பவும் ஃபேமஸான டெம்பிள்னால் அது அலமேல மங்காபுரம் ஸ்ரீ பத்மாவதி டெம்பிள் தான். அலமேல மங்காபுரம் டெம்பிளுக்கு அப்புறம் திருப்பதியில் நாங்கள் போன கடைசி டெம்பிள் ஸ்ரீனிவாச மங்காபுரம் தான். ஸ்ரீனிவாச மங்காபுரம் டெம்பிள் திருப்பதியிலேருந்து மதனப்பள்ளி போகிற வழியில் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்டு ஸ்ரீனிவாச மங்காபுரமில் இருக்க ஸ்ரீனிவாசரும் திருமலையில் இருக்க பாலாஜியோட தரிசனமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அலங்காரம் தரிசனம் எல்லாமே அமோகமாக இருந்தது. ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோயிலோட ஆர்கிடெக்சர்லாம் உண்மையாக சூப்பராக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்ரீனிவாச மங்காபுரம் வரேன். நீங்களும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. டே 2 திருப்பதி டு திருமலா. நமக்கு திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு தரிசனத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் பஸ்ஸில் அலோவ் பண்ணாங்க. அண்டு திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு பஸ் சார்ஜ் ஒரு ஆளுக்கு 65 rupees. அண்ட் தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் பஸ் டிக்கெட் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிற டோல்கேட். இந்த டோல்கேட் தாண்டி தான் நம்ம திருமலை போகணும். அதே மாதிரி தரிசனம் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமலையில் அலோவ் பண்ணுவாங்க. தரிசனம் டிக்கெட் இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்மளை செக்அப் பண்ணுவாங்க, பேக் அண்ட் லக்கேஜ் செக் பண்ணுவாங்க. கோவிட் டைமில் சானிடைஸ் பண்ணி தான் நம்மளை அனுப்புகிறாங்க. திருமலை போகும்போது மாஸ்க் இருந்தால் மட்டும்தான் மேலே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வரும்போது மாஸ்க் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே எல்லாம் லக்கேஜ்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மலாம் பஸ்ஸில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ திருப்பதியிலேருந்து 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ திருமலையை ரீச் பண்ணிட்டோம்.
நீங்கள் திருமலையில் ஸ்டே பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரூம் எடுத்துடுங்க. ரூம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க சிஆர்ஓ ஆஃபீஸில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ரூமுக்கு ஆன்லைன் புக்கிங்கும் அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் நாங்கள் ரூம் புக் பண்ணிட்டோம். பர் டேக்கு 100 ரூபா. பட் இந்த ரூம் எல்லா டைம்லையும் கிடைக்காது. பிரம்மோற்சவம் டைம்லாம் வந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இதுதான் எங்கள் ரூம். 100 ரூபாய்க்கு எவ்வளோ வர்த்தியான ரூம் நீங்களே பாருங்கள். எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அதே மாதிரி வாட்டர் சர்வீஸ் 24 ஹவர்ஸ் இருக்குது. வாட்டர் பியூராக இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. வேறு எங்கேயுமே இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு கிடைக்காது. இங்கே குளிக்கிறதுக்கான ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. ரிப்பீட்டடாக திருமலை போகிறவங்க போகிற முதல் இடம் இந்த தீர்த்த குளம் தான். பட் இப்போ கோவிட் டைமில் இந்த குளத்தில் யாருக்குமே குளிக்க அலௌடு இல்லை. திருமலையில் ஃப்ரீ பஸ் முக்கியமான இடத்துக்கெல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக. நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரீ பஸ் தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பில்டிங் தான் அன்னப்பிரசாத சென்டர். நாங்கள் மோஸ்ட்லி ஃப்ரீ சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்டோம். இங்கே வரவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லாமல் 3 நேரமும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மார்னிங் 9 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் இன் பிட்வீனில் 4 to 5 o'clock வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் எங்களுக்கு நெக்ஸ்ட் டே தான் தரிசனம்ன்றனால நாங்கள் இங்கேருந்து பாபநாசம் கிளம்பணும். திருமலை டு பாபநாசம் ஒரு பர்சனுக்கு 50 ரூபா டிக்கெட். நீங்கள் எங்கே வேணால் ஏறி இறங்கிக்கலாம், அப் அண்ட் டவுன். இன் பிட்வீனில் நிறைய டெம்பிள் இருக்குது. நாங்கள் போன முதல் டெம்பிள் பாபநாசம். லாக்டவுனுக்கு முன்னாடியெல்லாம் பாபநாசத்தில் குளிக்க அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கோவிட் டைம்ன்றனால ஃபால்ஸில் வர தண்ணியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்லி தரிசனம் மட்டும்தான். இந்த பாபநாசம் டெம்பிளுக்கு அப்புறம் நாங்கள் போன டெம்பிள் பாபநாசம் டு திருமலை போகிற வழியில் இருக்க ஆகாச கங்கா தீர்த்தம். அண்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியதாக இருக்கும். இங்கே வர இந்த ஆகாச கங்கா தீர்த்தம் பல மலையிலேருந்து வரனால வாட்டர் ரொம்பவே பியூராக இருக்குது. அண்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தீர்த்தம் தான் ஆகாச கங்கா தீர்த்தம். உண்மையாகவே வாட்டர் குடிக்கும்போது உண்மையாக ரொம்பவும் பியூராக அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருது வாட்டர்னு. பாபநாசம் டு திருமலை போகிற வழியில் கடைசியாக நாங்கள் போன டெம்பிள் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி டெம்பிள் தான். அண்டு டெம்பிளில் உள்ள கிருஷ்ணரோட தரிசனம் ரொம்பவே அமோகமாக இருந்தது. கடைசி நாள் தரிசன நாள். தரிசனத்துக்கு எங்களுக்கு டைம் 9 o'clockன்றனால இன்னும் சில முக்கியமான டெம்பிள்லாம் போனோம். அப்படி போன டெம்பிள் தான் ஸ்ரீவாரி பாடலூர். ஸ்ரீவாரி பாடலூருக்கு ஃப்ரீ பஸ்ஸோ இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸோ கிடையாது. நம்ம ஜீப்லேயோ காரில் தான் போகணும். அண்ட் அவங்க ரேட் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. நம்ம டேலண்ட் நம்ம கம்மி பண்ணி வாங்கணும். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் ஸ்ரீவாரி பாடலோட என்ட்ரன்ஸ். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம படிக்கட்டில் நடந்து போகணும். அண்டு இந்த டெம்பிள் மலை உச்சியில் திருமலையோட மலை உச்சியில் இருக்குது. அண்டு கோயிலை சுற்றி கம்ப்ளீட்டாகவே ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. அண்டு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் ஸ்ரீவாரி பாதம். அண்டு ஸ்ரீவாரி பாடலுக்கு அப்புறம் ஸ்ரீவாரி பாடலூர்லேருந்து திருமலை போகிற வழியில் இருக்க சிலா தோரணம் போகணும். இந்த வளைவில் இருந்து தான் வெங்கடேச பெருமாள் சுவாமி தோன்றினார்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பாறைகள் 1500 மில்லியன் இயர்ஸ் பழமையானதுன்னு ஆர்கியாலஜிஸ்ட் கருதுகிறாங்க. சிலா தோரணம் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்குன்னா சக்கர தீர்த்தம் வருது. அண்ட் இப்போ நாங்கள் திருமலையோட மிக முக்கியமான பிரசாதமான லட்டு வாங்க தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பர்சனுக்கு 2 எக்ஸ்ட்ரா லட்டு தான் கொடுப்பாங்க. பட் இப்போ ஒரு லட்டு 50 ரூபா. நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். அதே மாதிரி லட்டு வாங்குகிற கவர் 3 rupeesலேருந்து 5 rupees மாற்றிட்டாங்க. ஃபைனலி ஸ்ரீ வாராக டெம்பிள். இந்த கோவிட் டைம் காலங்களில் உள்ள பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. மூன்று நாள் காத்திருப்பு, நெடுந்தூர பயணம், இது எல்லாமே அவரை பார்க்குற அந்த 10 செகண்ட் தாங்க. அந்த 10 செகண்ட் போதுங்க அவரை பார்க்குற அந்த பரவசம். நம்ம 3 நாள் என்ன இன்னும் எவ்வளோ நாள் வேணால் அவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ண வைக்கும். அந்த மேஜிக் தான் திருப்பதி வரவங்களோட எண்ணிக்கை இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வரணும்னு நினச்சிங்கன்னா தேவையான அளவுக்கு பணமும் கரெக்டான பிளானிங்கும் இருந்தால் திருப்பதியை விட ஒரு பெஸ்ட்டு ட்ரிப் இங்கே எதுவுமே கிடையாது. அண்ட் இதோட என்னோடய பயணத்தை நான் முடிக்கிறேன். நீங்கள் ரீசெண்டாக திருப்பதி திருமலா போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.